வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாட்டம். தேவாலயங்கள் மற்றும் பள்ளிகளில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் விழா. கன்னியாகுமரியில் பிரமிடு வடிவில் அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில். பிரமிப்புடன் குடிலை பார்வையிட்டு வரும் பொதுமக்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிகைப்பூ விலை ஒரே நாளில் 1000 ரூபாய் அதிகரிப்பு. விருதுநகர் அருகே ஆதி திராவிடர் காலனியில் சேதமடைந்து காணப்படும் வீடுகள். உதவிக்கரம் நீட்ட தமிழ்நாடு அரசுக்கு காலனி மக்கள் கோரிக்கை. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்திய காட்டுப்பன்றிகள். வனவிலங்குகளின் நடமாட்டத்தால் விவசாயத்தை கைவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. நெல்லையை போன்றே தஞ்சாவூர் அருகே மருத்துவ கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதாக புகார். கழிவுகளை தின்று ஆடு, மாடு, நாய் உள்ளிட்ட விலங்குகள் இறக்கும் பரிதாபம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கன்னியாகுமரியில் பிரமிடு வடிவில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் கூடில் அமைந்துள்ளது அனைவரையும் ஈர்க்கும் வண்ணமாக உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை உணர்த்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. வீடுகளில் குடில்களை அமைத்து கிறிஸ்துவ மக்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வித்தியாசமான முறையில் கிறிஸ்துமஸ் குடிலை அமைத்துள்ளனர். 45 அடி உயரம், 80 அடி நீளத்துடன் மிக பிரம்மாண்டமாக பிரமிடு வடிவில் அமைக்கப்பட்ட இந்த குடிலில் இயேசுவின் பிறப்பு குறித்த காட்சிகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் அமைந்துள்ள கர்மேல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் குடில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் பள்ளிகளில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை கிறிஸ்துவ இயக்கம் சார்பில் 27ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதையொட்டி நடந்த கலை நிகழ்ச்சியில் பூவாட்டம், அன்ன நடனம், தப்பாட்டம், சிங்காரி மேளம், செண்டை மேளம், ராட்சத பொம்மலாட்டம் போன்றவை இடம்பெற்றன. இவ்விழாவினில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கன்னியாகுமரி தொகுதி எம்பி விஜய் வசந்த் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரை கீழவாசலில் அமைந்துள்ள புனித மரியன்னை தேவாலயத்தில் சமஸ்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மற்றும் மதுரை மாநகர சார்பில் இவ்விழா நடைபெற்றது. இதில் இந்து, முஸ்லீம் மற்றும் கிறிஸ்துவ மதங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தும் ஏஞ்சல் ஆடை அணிந்தும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை சிறப்பிக்கும் விதமாக நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை உள்ள தனியார் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். இதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கான பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தோவாளை மலர்ச்சந்தை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மலர்ச்சந்தையில் ஒன்று. தோவாளை சந்தைக்கு நெல்லை, தென்காசி போன்ற தென் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பூக்களை கொண்டு வருகின்றனர்.
சந்தையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் நாளை கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட உள்ளதால் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களை வாங்க ஏராளமான வணிகர்கள் குவிந்தனர். பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்து அதன் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. நேற்று 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ இன்று 2400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதேபோன்று பிச்சிப்பூ 1300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 750 ரூபாய்க்கும், சிவப்பு கிராந்தி 200 ரூபாய்க்கும் விற்பனையானது. விருதுநகரில் சேதமடைந்துள்ள வீடுகளை சீரமைத்து தருமாறு தமிழ்நாடு அரசுக்கு ஆதிதிராவிடர் காலனி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜகோபாலபுரம் ஆதிதிராவிடர் காலனியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள கண்மாய் பல வருடங்களாக தூர்வாரப்படாததால் மழைநீர் காலங்களில் தேங்கியது. கண்மாய் அருகே கட்டப்பட்ட தடுப்பணையும் சேதமடைந்துள்ளதால் ஆதிதிராவிடர் காலனியை வெள்ள நீர் சூழும் அபாயம் உருவாகியுள்ளது. கூலி வேலை பார்த்து வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் அப்பகுதி மக்களின் வீடுகள் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்படுகின்றது. இதனால் எந்நேரமும் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருவதாக கூறும் ஆதிதிராவிடர் காலனி மக்கள் வீடுகளை சீரமைக்க உதவுமாறு தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் விளைநிலங்களில் புகுந்து வன விலங்குகள் பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 2000 ஏக்கருக்கு மேலாக சின்ன வெங்காயம், தக்காளி, வாழை, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தொண்டாமுத்தூரின் மலையடிவாரத்தை ஒட்டி அமைந்துள்ள விளைநிலங்களை காட்டு யானைகளும் காட்டு பன்றிகளும் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. செம்மேடு, முடத்துவயல் ஆகிய கிராமங்களில் மக்காச்சோளம் அறுவடைக்கு தயாராகி உள்ள நிலையில் காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தின. வன விலங்குகளின் நடமாட்டத்தால் விவசாயத்தை கைவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஆழ்துளை கிணற்றிலிருந்து தண்ணீர் தானாக வெளியேறுவதை பொதுமக்கள் வியப்புடன் பார்வையிட்டனர். வாழப்பாடி அருகே மாரியம்மன் புதூர் ஊராட்சியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் பயன்பாட்டிற்காக ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. ஆழ்துளை கிணற்றிலிருந்து வெளியேறிய தண்ணீரை ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் அப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக ஆழ்துளை கிணறு பயன்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் ஆழ்துளை கிணற்றிலிருந்து தானாக வெளியேறும் தண்ணீர் விளைநிலங்களுக்கு வழிந்தோடியது. திருப்பத்தூர் அருகே போலீசாரை கண்டித்து பெட்ரோல் கேனுடன் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூரை அடுத்த குனிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தசாமி. இவர் மீது 13 வருடங்களுக்கு முன்பு பெங்களூருவில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக வழக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் கந்திலி போலீசார் உதவியுடன் கோவிந்தசாமியை பிடித்து பெங்களூரு போலீசார் விசாரணை செய்தனர். இதைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளிவந்த கோவிந்தசாமி எவ்வித ஆதாரமும் இல்லாமல் கந்திலி போலீசார் தன்னை பிடித்ததாக கூறி குனிச்சி பகுதியில் உள்ள செல்போன் டவர் மீது பெட்ரோல் கேனுடன் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்த நிலையில் டிஎஸ்பி, எஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இங்கு வந்தால்தான் கீழே இறங்குவேன், இல்லையென்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கோவிந்தசாமி மிரட்டல் விடுத்துள்ளார். சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். போஸ்டர்ஸ் 8 கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ஹாரர் திரைப்படங்கள் வருவதைப் போல செங்கம் அரசு மருத்துவமனையில் மின் விளக்குகள் விட்டு விட்டு எரிவதால் நோயாளிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர்.
இந்த மருத்துவமனை நுழைவு வாயில், மகப்பேறு அறை, அவசர சிகிச்சை பிரிவு, உள் நோயாளிகள் அறை உள்ளிட்ட இடங்களில் மின் விளக்குகள் பழுதடைந்து காணப்படுகின்றன. இதனால் மின்மினி பூச்சியை போல விட்டுவிட்டு எரியும் மின் விளக்குகளை அகற்றிவிட்டு புதிய மின் விளக்குகளை அமைக்குமாறு சுகாதாரத்துறைக்கு நோயாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகப்பட்டினத்தில் மரக்கிளையில் சிக்கிய அரிய வகை ஆஸ்திரேலிய ஆந்தையை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை காவலர் குடியிருப்பு அருகே சிறுவர்கள் பட்டமிட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது நூல் அருந்ததால் பட்டம் மரத்தின் கிளையில் சிக்கியது. அந்நூலில் ஆஸ்திரேலிய ஆந்தை சிக்கி தவித்து வந்ததை அறிந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் ஆந்தையை மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். ராஜபாளையத்தில் சுவர் இடிந்து விழுந்ததால் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. சத்திரப்பட்டி சாலையில் அமைந்துள்ள தனியார் வாகன காப்பகத்தில் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அப்பகுதியில் இடி மின்னலோடு பெய்த கனமழையினால் வாகன காப்பகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக விபத்தின் போது யாரும் உள்ளே இல்லாததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் 10 சொகுசு கார்கள், 2 ஆட்டோக்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. கொடைக்கானலில் நட்சத்திர ஏரி சீரமைக்கும் பணி 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலங்கள் ஒன்றாக விளங்கும் நட்சத்திர ஏரி குப்பைகளாலும் ஆகாய தாமரைகளாலும் சூழ்ந்து பொலிவிழந்து காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து 25 லட்சம் ரூபாய் செலவில் நட்சத்திர ஏரி சீரமைக்கும் பணி தொடங்கியது. விரைவில் இப்பணி நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இருந்து திருச்செந்தூருக்கு பக்தர் ஒருவர் பறவைக்காவடி யாத்திரை சென்றார். பனவடலி சத்திரம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்ற பக்தர் கடந்த 3 ஆண்டுகளாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பறவைக்காவடி எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார். அதன்படி இந்த ஆண்டும் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் இருந்து அவர் பறவைக்காவடி வாகனத்தில் தொங்கியவாறு திருச்செந்தூர் நோக்கி புறப்பட்டார். அவரிடம் குழந்தைகளை கொடுத்து பிற பக்தர்கள் ஆசி பெற்றனர். அரியலூரில் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் வைக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற இப்பேரணியை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் தமிழ் மொழியை காப்போம், குழந்தைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் வைப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளோடு மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பெரம்பலூர் புனித பன்னிமாத ஆலயம் சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது. மாதா ஆலயத்தில் தொடங்கிய இந்த ஊர்வலம் கடைவீதி, பழைய பேருந்து நிலையம், சங்குப்பேட்டை போன்ற நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து கலந்து கொண்டனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு 25 மீட்டர் தூரம் நீச்சல் அடித்து 6 வயது சிறுவன் உலக சாதனை படைத்துள்ளான். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் கிராமத்தை சேர்ந்த விஜய் அருணா தம்பதிக்கு ரக்ஷன் என்ற 6 வயது மகன் உள்ளான். நீச்சலில் அதீத ஆர்வம் கொண்ட ரக்ஷன் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டான். இதைத் தொடர்ந்து அந்த சிறுவன் நீச்சலில் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டான். 2 கைகளையும் கட்டிக்கொண்டு அச்சிறுவன் காலால் 25 மீட்டர் தூரத்தை வெறும் 33 வினாடிகளில் கடந்து சாதனை புரிந்துள்ளார். 3, 2, 1, start. So first time in the world the record அவர் சொன்ன டைம்க்கும் அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ண நினைக்கிறார். டைமர் ஓடிட்டு இருக்கு. அவர் சொன்ன டைம்க்கும் அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ண நினைக்கிறார். சிறுவன் ரக்ஷனின் இந்த வியக்கத்தக்க முயற்சி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற உள்ளது. மேலும் உலக சாதனைக்கான சான்றிதழ் 6 வயது சிறுவன் ரக்ஷனுக்கு வழங்கப்பட்ட நிலையில்
அவனுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். நாகர்கோவிலில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் மரவை ஃபுட்பால் கிளப் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நாகர்கோவிலில் பிம்போ கால்பந்து கிளப் சார்பில் 42வது மாவட்ட மற்றும் தேசிய அளவிலான கால்பந்து போட்டிகள் நடைபெற்றன. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என தனித்தனி பிரிவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் சென்னை, திருப்பூர், கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. ஆண்கள் பிரிவில் மரவை ஃபுட்பால் கிளப் அணியும், பெண்கள் பிரிவில் மதுரை டக்கி லேடி டக்கர் அணியும் முதல் பரிசை வென்றன. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தில் நிலவும் வானிலை நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம்.